ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இன்றைக்கி என்னென்ன டாபிக்னு. நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிளாக்ஸ்னால் என்ன, இம்பேலன்ஸ்னால் என்ன, மிட்டிகேஷன் ப்ராசஸில் என்னென்ன நடக்கும், ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா பிகினர்ஸ்லாம் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வந்து நம்மளோட மேப்பிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் சார்ட்டில். ஓகேங்களா? அதுக்காக தான். அண்ட் ஆல்சோ வந்து எடுத்தோடனே நான் வந்து எல்லாருமே ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸஸில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து எடுத்துருவாங்க. நான் அதை ஸ்டார்டிங்கில் எடுக்கலை. அதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு தேர்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து இன்டெப்த்தாக உங்களுக்கு இன்னும் புரியும் அப்படின்றதுக்காக நான் அதை வந்து ஸ்டார்டிங்கே அப்ளை பண்ணல. ஏன்னா வந்து இது வந்து ஹையே, இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிகினர்ஸ் உங்களுக்கு யாருக்கும் டக்குன்னு புரியாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குன்னு தனியாக அந்த கிளாஸஸ் இருக்குது. அதை வந்து எம்எம்எக்ஸ்எம் மாடலில் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் படிக்கிற எல்லாமே, இப்போ நீங்கள் இப்போ ஒரு டாபிக் நான் சொல்கிறேன்ல, இந்த டாபிக்ஸ் ஆர்டர் பிளாக்ஸ் தான் என்ன, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் தான் என்ன அப்படின்ற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கார்டில் 2 டேப் இருக்கும். லேர்ன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அது கொஞ்சம் பேருக்கு விசிபிலிட்டிஸ் இருக்காது. இந்த கிளாஸ்க்கு அப்புறம் விசிபிலிட்டிஸ் வந்துடும். நம்ம டிஸ்கார்டில் லேர்ன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். தென் என்ட்ரி மாடல்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற டாபிக்ஸு எல்லாம் அதை அப்கமிங் கிளாஸஸில் வர எக்ஸாம்பிள்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேப்ஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து அப்பப்போ போயிட்டு ரீகால் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் செஷன் இஸ் ரெக்கார்டட். ஆஃப்டர் கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் இமெயில் ஐடி எனக்கு சென்ட் பண்ணிடணும், இந்த கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிடிஎஃப் கூட நம்மளோட டிஸ்கார்டில் அவைலபிளாக இருக்குது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட பிடிஎஃப் இது இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் தேவைப்படாது. ஃபைனல் கிளாஸ்க்கு அப்புறம் இது டெஃபினட்டாக தேவைப்படும். அப்படின்ற இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது சொல்லிடுங்க. ஓகே, உங்கள் ஸ்க்ரீன் வந்து தெரியுதுல்ல? ஓகே, ஃபைன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் மணினா என்ன? வாட் இஸ் அண்ட் ஸ்மார்ட் மணி? ஸ்மார்ட் மணினா என்ன? யாராவது வாலண்டியர்ஸ் இருக்கீங்களா? ஸ்மார்ட் மணினா என்ன? ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வச்சு இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்மார்ட் மணினா என்னென்னு. ஸ்மார்ட் மணினா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? ராஜீவன் சொல்லுங்கள். அதாவது ஸ்மார்ட் மணி, அதாவது ஆர்டர்ஸ் நீங்கள் உங்களோட லாஜிக் பிஹைண்ட் கரெக்டு. என்னென்னா ஸ்மார்ட் மணினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸ்மார்ட் மணினா என்னென்னா பேங்க் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் இதாவது. ஸ்மார்ட் மணினா என்னென்னா பேங்க் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்கள தான் வந்து ஸ்மார்ட் மணின்னு சொல்கிறாங்க. ஒய் தே ஆர் காலிங் தெம் ஸ்மார்ட் மணி? ஏன் அவங்கள ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு நம்மளாம் ரீட்டைல் ட்ரேடர் தான். நம்ம ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட எனாரமஸ் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா எவ்வளோ வால்யூம் ட்ரேட் பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு பொசிஷன் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வால்யூம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க? சொல்லுங்கள் உமா ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். உமாசங்கர் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் எக்ஸாம்பிள் ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ வால்யூம் சும்மா பை பண்ணுவீங்க? எனாரமஸ் ஃபண்ட் இருக்குன்னே வச்சுக்கலாமே. லைக் லெட்ஸ் ஒரு லாட் சைஸ் மாதிரி 100லேருந்து 1000 லாட் வரைக்கும் நீங்கள் போடலாம் அப்படின்னா எவ்வளோ லாட்டை வந்து நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க? அதான் 100 லாட் கிட்ட நீங்கள் போடுறீங்க. ஃபண்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து போடுவீங்க. ஓகே தேங்க்யூ ப்ரோ. இப்போ என்னென்னா நம்மளை மாதிரி இருக்கிற ரீட்டைல் பிளேயர்ஸ் போயிட்டு ஒரு 1000 லாட் வந்து ஒரு இடத்துல பஞ்ச் பண்ணோம். லெட்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைஸ் லெவல் இங்கே இருக்குது, ஒரு 27,000 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளை மாதிரி இருக்கிற ரீட்டைல் பிளேயர்ஸ் போயிட்டு அவ்வளோ ஃபண்டு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ஈஸியாக பஞ்ச் ஆகிடும் ஆர்டர். அதாவது பஞ்ச் ஆகிடும் அப்படின்ற என்னென்னா அந்த டெக்னிக்கல் டேர்ம் என்னென்னா வாங்கிடலாம். 1000 லாட் பைனா கிடச்சிரும், பை பண்ணிடலாம். ஆனால் வேர் ஸ்மார்ட் மணி, அதாவது இன்ஸ்டியூஷன்ஸ் பேங்க்கை தான் நான் ஸ்மார்ட் மணின்னு சொல்கிறேன்.
அவங்க போயிட்டு ஒரு இடத்துல ஆர்டர் இந்த ஏ லெவல் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகாது. ஏன் ப்ளேஸ் ஆகாது? ஏன்னா அவங்க ட்ரேட் பண்ணுற வால்யூம்லாம் ஹியூஜ். நம்ம ஒரு 100 லாட்டு பை கொடுக்குறோன்னா அவங்க 100 மில்லியன் லாட் பை பண்ணுவாங்க. லைக் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸில் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ அவங்க ட்ரேட் பண்ணுற வால்யூம்லாம் ஹியூஜாக இருக்கும். ஏன் அவங்க பைன்னு கொடுத்தா பை ஆக மாட்டேங்குது? இப்போது ஒரு நார்மலாகவே ஒரு விஷயத்தை வாங்கணும்னா விற்கிறவன் இருந்தால் தான் வாங்குறவன் இருக்க முடியும். ஓகேங்களா? விற்கிறவன் இருந்தால் தான் வாங்க முடியும். அப்போது 100 மில்லியன் லாட்டு அவங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு சர்டைன் ப்ரைஸ் லெவலில் தே நீட் செல்லர்ஸ். விற்கிறவன் இருக்கணும். விற்கிறவனே இல்லாமல் எப்படி வாங்க முடியும்? அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே கிரியேட் செல்லர்ஸ் இன்டு த மார்க்கெட். ஓகேங்களா? செல்லர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அதை பற்றின டீட்டெயில்டான டாபிக்ஸ்க்கெலாம் நம்ம வரலாம். தேர்ட் கிளாஸ் உங்களுக்கு லிக்விடிட்டி தான். நான் ஸ்மார்ட் மணின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். எடுத்தோடனே போயிட்டு அங்கே குதிக்கக்கூடாது தேர்ட் டாப்பிக்கில் போயிட்டு. ஸோ ஸ்மார்ட் மணின்றவங்க இன்ஸ்டியூஷன்ஸ் பேங்க் அவங்க ட்ரேட் பண்ணுற வால்யூம்லாம் ஹியூஜான வால்யூம். அதனால தான் வந்து அவங்கள ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாதி நம்மளோட கோர்ஸ், நம்ம படிக்க போகிற கோர்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. நம்ம இந்த 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 ஸ்மார்ட் மணி கோர்ஸை எதை ஆன்டிசிபேட் பண்ண போகிறோன்னா இவங்க எந்த ப்ரைஸ் லெவலில் என்ட்ராகிறாங்க மார்க்கெட்டில், இவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படி இருக்கும் மார்க்கெட்டில், அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸ் இருக்க போகுது. ஸ்மார்ட் மணினா யாருமே இல்லை, பேங்க்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க ட்ரேட் பண்ணுற வால்யூமில் யூஸான வால்யூம். ரீட்டைல் பிளேயர்ஸ் வந்து லைக் எக்ஸாம்பிள் இவ்வளோ மூவ் பண்ண முடியுது அப்படின்னா ஸ்மார்ட் மணியால் இவ்வளோ பெருசாக மூவ் பண்ண முடியும். இதுதான் வந்து கான்செப்ட், தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இவங்க மூமெண்டம்மை, அதாவது இவங்க ஃபுட் பிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இவங்க எங்கே விற்கிறாங்க, இவங்க எங்கே வாங்குறாங்க, அதை வந்து ஆன்டிசிபேட் பண்ண போகிறோம். லைக் வந்து அனலைஸ் பண்ணி நம்மளோட ஃபுல் ப்ரொஜெக்ஷன்ஸையும் நம்மளோட ப்ரைஸ் லெவல் அதாவது இதில் அனலைசஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். நான் சொன்ன டெஃபினேஷன் புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க ரைஸில் தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஸ்மார்ட் மணினா யார் ஒரு ஐடியா வந்துச்சா எல்லாருக்குமே? ஓகே ஃபைன். இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இட் வுட் பி பெட்டர். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். ஓகே, இப்போது நம்ம வரலாம். ஆர்டர் பிளாக்ஸ் தான் என்ன, இதுக்கெல்லாம் வரலாம். இப்போ நான் இங்கே அல்காரித்தம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன்ல, யாராவது ஒருத்தர் இது ஏன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்காரித்தம் அப்படின்னா என்ன? அல்காரித்தம் நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்? மார்க்கெட்டர். ஓகே, யாராவது ஒருத்தர் எக்ஸாம்பிள் தெரிஞ்சவங்க ரைஸ் பண்ணலாம். ரஜீவன், ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்றது, நம்மளோட இதை வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்றதுனால கேட்குறேன். ரஜீவன். சிஸ்டமேட்டிக். ஓகே சொல்லுங்கள். சரி, ஓகே ப்ரோ. உங்களுக்கு இவ்வளோ தானா இல்லை வேறு எதாவது சொல்லணுமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிளாங்காக இருந்தால் ஃபைன் தான். ஓகே, சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கோகுல் ப்ரோ சொல்லுங்கள். சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொன்னீங்க, டைப் கூட பண்ணுங்கள். சொல்ல முடியாதவங்க டைப் கூட பண்ணலாம். இல்லை, ஓகே, ப்ரோக்ராம் டீட்டெயில்டு மாதிரி. ஓகே, அதாவது என்னென்னா இது ஏன் அல்காரித்தம் அப்படின்றது வந்து ட்ரேடிங்கில் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்டையோ ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டையோ கிரிப்டோ மார்க்கெட்டையோ அப்படியே வந்து இங்கே தான் பேங்க் செல் பண்ணுறாங்க, இங்கே தான் பேங்க் பை பண்ணுறாங்க அப்படின்றது. எஸ், கண்டிப்பாக பேங்க்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக ட்ரேட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு இடத்துல வந்து பை பண்ணணும் செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஓகே இந்த ப்ரைஸ் லெவலில் வாங்கலாம், இங்கே தான் நிறைய பேர் ஆர்டர் போடுவாங்க. அப்படி இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், டிஸ்கவுண்ட் லெவலில் வாங்கணும், ப்ரீமியம் லெவலில் விற்கணும், கம்மியான ப்ரைஸில் வாங்கணும், அதிகமான லெவலில் விற்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காகவே அவங்க பண்ணியிருப்பாங்க பேங்க்ஸு. இந்த இடத்துல அதனால தான் ப்ரைஸ் ஒரு சில வாட்டியும் ஒரே மாதிரியே ரியாக்ட் பண்ணும். இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஆல்காரித்தம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரைஸில் வந்து அதாவது அட்டாக் பண்ணும். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம், பை ஆர்டர் போடுறோம் அப்படின்னா
அந்த இடத்துல போய்ட்டு பை ஆர்டர்ஸை போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும், இந்த இடத்துல போய் செல் ஆர்டர்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்லாம் ஆல்கோரிதம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்டில். மோஸ்ட் ஆஃப் த டைம் சாரி மென்ஷன் பண்ணதுக்கு எவ்ரி டைம். ஓகேங்களா? இது வந்து நம்ம டைமும் நம்ம இங்கே இன்வால்வ் பண்ணுவோம். அல்காரிதம் அப்படின்னு சொல்லும் போது டைமும் இன்வால்வ் பண்ணுவோம். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நம்ம மாடல்ஸ்க்கெலாம் வருவோம். இந்த கோர்ஸில் வந்து மாடல்ஸ்க்கெலாம் வருவோம். ஒரு சில மாடலு இந்த டைமில் தான் ஒர்க் ஆகும் அப்படின்லாம் இருக்குது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது இன்னும் டீட்டெயில்டாக புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம யாரும் போட்டு குழப்பிக்க வேணாம், இது என்ன ப்ரோ ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சும்மா ஒரு கிளான்ஸ்க்காக ஒரு ஒரு லுக் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். ஓகே ஃபைன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம்குள்ளே போயிடலாம். ஆர்டர் பிளாக்ஸ். வாட் இஸ் அன் ஆர்டர் பிளாக்? இனி சொல்கிறதுக்கு முன்னாடி யாராவது இன்ட்ராக்ட் பண்ணலாம். இன்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதனால தான் கேட்குறேன். வாட் இஸ் அன் ஆர்டர் பிளாக்? சொல்லுங்கள் கூகுள். ஆர்டர் பிளாக்ஸ் தான் என்ன? ஓகே, சூப்பர். எனி ஒன், திஸ் இஸ் ஹவ் மார்க்கெட் ஒர்க்ஸ். இது எப்போ சொன்னீங்க? கொண்டாத்துக்கு. ஓகே, அரவிந்த் நாயுடு. எனி ஒன், வாட் இஸ் அன் ஆர்டர் பிளாக்? டைப் பண்ணுங்கள். சொல்ல முடியாதவங்க டைப் பண்ணலாம். ஆர்டர் பிளாக்னா என்ன? நான் இதோட நேம்ஸையும் கிராக் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, சரி. கரெக்ட் ப்ரோ. தேங்க்யூ. when bank starting to take buy or sell. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டர் பிளாக்ஸ் வந்து எல்லாருமே ஒரு ஐடியா சொன்னீங்க. எஸ், அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த நேம்ஸை வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்ஸ் நேம்ஸே என்ன பண்ணிடுவாங்கன்னா புதுசாக நேமை கொண்டு வந்து எல்லாரையும் குழப்பி விட்ருவாங்க இந்த இன்டர்நெட்டில், அதாவது இந்த யூடியூப்ஸ்லாம். ஓகேங்களா? என்னென்னா ஆர்டர் பிளாக்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்டர் பிளாக்ஸ் வேறு, டிமாண்ட் ஜோன்ஸ்லாம் வேறுன்னு. டிமாண்ட் ஜோன்ஸ் அண்ட் சப்ளை ஜோன்ஸ் இதெல்லாம் கூட ஆர்டர் பிளாக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த நேம்ஸை வச்சு யாரும் குழப்பிக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, ஒரு புல்லிஷான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னா அதை நீங்கள் டிமாண்ட் ஜோன்னு சொல்லலாம். ஒரு பீரிஷான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னா அதை நீங்கள் சப்ளை ஜோன்னு சொல்லலாம். ஓகே, ஆர்டர் பிளாக்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்ஸ் ஆர் த பிளேஸ். இது எப்படி மார்க் பண்ணுன்றதுக்கு வரலாம். ஆர்டர் பிளாக்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்ஸில் தான் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது, ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆர்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக பிளேஸ் ஆகிருக்கும். ஒரு பை பொசிஷன்ஸ் ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? பை பொசிஷனும் பிளேஸ் ஆகிருக்கும், செல் பொசிஷனும் பிளேஸ் ஆகிருக்கும். அது ஏன்னு சொல்கிறேன். ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது, அங்கே ஏன் மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குறான் அப்படின்னா அங்கே ஹியூஜ் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதை வந்து ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சப்ளை ஜோன் அப்படின்னா அதை ஏன் வந்து ஒரு பீரிஷ் ஆர்டர் பிளாக் அதை எப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனாரமஸ் அமௌண்ட் ஆஃப் ஒரு செல்லிங் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அதனால் வந்து அது சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆர்டர் பிளாக்கில் பை பொசிஷன் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடையாது. இப்போ இங்கே நான் வந்து ஒரு பீரிஷ் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து செல் ஆர்டர்ஸ் மட்டும் இருக்காது, பை ஆர்டர்ஸும் இருக்கும். ஏன் அப்படின்றத இன்டிகேஷன் ப்ராசஸில் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்டர் பிளாக்கை எப்படி மார்க் பண்ணுறது? ஒரு நார்மல் ஆர்டர் பிளாக் கான்செப்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் பிளாக்கை எப்படி மார்க் பண்ணுறது மார்க்கெட்டில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பீரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது, ஒரு சப்ளை ஜோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் எப்படி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பாருங்கள். எப்போவுமே ஒரு இம்பல்சிவான மூமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கீழே வந்து ஒரு இம்பல்சிவான மூமெண்ட் கொடுக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவான்னா ஒரு புல் பேக் எடுப்பான். லைக் எக்ஸாம்பிள், ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்சிவான மூமெண்ட் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இதுதான் அந்த இம்பல்சிவான டவுன் மூமெண்ட்டு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்னா இந்த இம்பல்சிவான டவுன் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் எது? இப்போது இம்பல்சிவான ஒரு மூமெண்ட் கீழே கொடுத்துருக்கான் அப்படின்னா அது பீரிஷ் கேண்டில் தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. அப்போது
இந்த இம்பல்சிவான டவுன் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த புல்லிஷ் கேண்டிலோட ஹை தென் அந்த புல்லிஷ் கேண்டிலோட லோ, அப்படி தான் நீங்கள் வந்து அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணணும். நம்ம லைவ் எக்ஸாம்பிள் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் நான் இங்கே ட்ரா பண்ணதை பார்த்துடலாம். அதுக்கடுத்து லைவ் எக்ஸாம்பிளில் நம்ம ஜம்ப் இட் பண்ணலாம். அப்போது ஒரு பீரிஷ் கேண்டில் எப்படி மார்க் பண்ணோன்னா அந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலோட லோ, அந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலோட ஹை. அதாவது அந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலோட லோ, அந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலோட ஹை. ஓகேங்களா? அப்போது எப்போவுமே அந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலோட லோவும் சரி ஹையும் சரி, இப்போ இங்கே இருக்கிற கேண்டிலோட இப்போ இந்த கேண்டிலோட விக் இங்கே இருக்குது. பக்கத்தில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட விக்கை விட இந்த கேண்டிலோட விக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது தாராளமாக நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலோட ஹை, இதோட லோ, இப்படி தான் நீங்கள் நார்மலாக ஒரு சப்ளை ஜோனாக மார்க் பண்ணணும். சப்போஸ் இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலோட விக்கை விட பக்கத்தில் இருக்க இந்த கேண்டிலோட விக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த விக்கையும் சேர்த்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபுல் இந்த இந்த விக்குக்குள்ளேயே ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகும். ஏன்னா இந்த விக்கை வந்து இந்த விக்கில் இருக்க எஸ்எல்லை தான் கலெக்ட் பண்ணி இவன் வந்து ட்ராப்பின் ஆகிருக்கான். ஸோ ப்ராபப்ளி இந்த விக்கே ஒரு ஆர்டர் பிளாக்காக ரியாக்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போட்டு ஆப்போசிட் கலர் கேண்டலோட ஐ இது தானே, இது மேலே என்ட்ரி வச்சுருவாங்க. ஆனால் எல்லா ஆர்டர்ஸுமே இங்கே இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா இங்கே வரைக்கும் மார்க்கெட்டை விக்கு வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு மார்க்கெட்டை கீழே ட்ராப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த விக்கு மேலே தான் உங்களோட எஸ்எல் வைக்கணும். நார்மலாகவே நீங்கள் ஆர்டர் பிளாக்ல ஒரு என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா, ஆர்டர் பிளாக்ல என்ட்ரிங்கன்னா எது ஆர்டர் பிளாக்கோட லாஸ்ட் அப்க்ளோஸ் கேண்டில் இதுதான். அப்போது இந்த அப்க்ளோஸ் கேண்டில் வந்து அடுத்த கேண்டிலோட விக்கோட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது அந்த விக்கு எது காஸ்ட்டோ நீங்கள் அந்த ஐ மேலே வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இங்கே ஒரு இப்போது இதை என்ன சொல்லுவாங்க நார்மலாகவே இந்த விக்கை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் எவ்ரி டைம் அந்த விக்கு வரைக்கும் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நார்மல் ஆஃப் த ஆர்டர் பிளாக்ஸை நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட ஹை, இதுதான் நீங்கள் நார்மலாக மார்க் பண்ணணும். சொல்லுங்கள் ராஜீவன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது இம்பேலன்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பார்ட். ஓகேங்களா? ஒரு இப்போ ஒரு கேண்டில் வந்து இம்பல்சிவாக மேலே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இம்பல்சிவாக மேலே போகிறான் அப்படின்னா அது இம்பேலன்ஸாக இருந்தால் தான் அது ஆர்டர் பிளாக் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் ஒரு வேலிட் ஸ்டெப் இருக்குது. ஒரு ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வேலிட் ஸ்டெப் இருக்குது. ஸோ அதுக்கு இம்பேலன்ஸை வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு என்ட்ரி போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து இம்பேலன்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும். அதை நான் இப்போ சொல்ல, ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கு. நார்மலாகவே ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் லைவ் எக்ஸாம்பிளில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். நார்மலாகவே ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஒரு டவுன் மூமெண்ட், ஒரு இம்பல்சிவான ஒரு டவுன் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் ஆப்போசிட் கலர் கேண்டலோட லோ, அதோட ஹை. சப்போஸ் அங்கே இருக்கிற விக்கை வந்து இது வந்து வயலேட் பண்ணிருச்சுன்னா அந்த விக்கோட சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிடணும். அவ்வளோதான். அது கீழே வந்து இம்பேலன்ஸாக தான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்படி கூட இம்பேலன்ஸாக போகாமல் லைக் அதோட மூமெண்டம் ஷார்ட்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பெரிய மூமெண்டமாக இல்லாமல் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ இம்பேலன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். அது எப்போ இம்பார்ட்டன்ட்னா என்ட்ரி எடுக்கும் போது இம்பார்ட்டன்ட். ஆர்டர் பிளாக்ல என்ட்ராகிறத விட இம்பேலன்ஸில் நீங்கள் என்ட்ராலாம். பட் இம்பேலன்ஸ் வந்து அந்த ஆர்டர் பிளாக் மார்க்கிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அப்படியே அந்த ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகும்போது இம்பேலன்ஸாக தான் கிரியேட் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆர்டர் பிளாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும், ஆர்டர் ஃப்ளோ டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ஒரு ஆர்டர் பிளாக்கை ட்ராப் பண்ணும்போது நார்மலாக இந்த க்ரைட்டீரியாஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ட்ரா பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ கைஸ் யாரோ ஒருத்தரோட மைக் வந்து ஓப்பனில் இருக்குது, கொஞ்சம் அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லைக் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூரோ யூஎஸ்டி சார்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? இதில் எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸை மென்ஷன் பண்ணுறோம், இந்த ஆர்டர் பிளாக் நம்ம ஆர்டர் பிளாக்ஸில் வந்து எந்த ஆர்டர் பிளாக்கை வேலிடு, அதை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி ஒரே டாபிக் ஆர்டர் பிளாக் மார்க்கிங்ஸில் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, அது மட்டும் தான் நம்மளோட கோல் இன்றைக்கி. ஓகேங்களா? இப்போது ஒரு இம்பல்சிவான ஒரு டவுன் மூமெண்ட் இங்கே இருக்குது, தெரியுதா? இங்கே ஆர்டர் பிளாக்னா எது? எனி வாலண்டியர்ஸ் ரைஸ் பண்ணுங்கள், ரைஸ் பண்ணி சொல்லுங்கள். சொல்லுங்கள் கோகுல், சொல்லுங்கள். ஆப்போசிட் கலர் கேண்டில், இந்த கலர் ஓகே, ஐ திங்க் ஓகே தான் நினைக்கிறேன். நம்ம எதுக்கோ வந்து இதில் மாற்றிக்கலாம், ஏன்னா பிகினர்ஸும் இருக்காங்க, ஸோ தட் அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரெட் அண்ட் க்ரீனாகவே இருக்கட்டும். க்ரீன் கலர் வந்து புல்லிஷு, ரெட்டு வந்து பிரிஷு. ஓகேங்களா? ஓகே, நான் கடைசியில் ட்ரேடிங் வியூ செட்டிங்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதுபடி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இம்பல்சிவான ஒரு டவுன் மூமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டவுன் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் எது? இதுதான். அப்போது இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட ஹை, இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணணும். அப்போது இங்கே என்ட்ரினா இது வரைக்கும் அந்த ஆர்டர் பிளாக் விற்க காஸ்ட் பண்ணிருக்கு, அந்த இது வரைக்கும் தான் நம்மளோட எஸ்எல் இருக்கும். இதுதான் நார்மல். ஓகேங்களா? என்ட்ரி போயிடணும்னு நான் சொல்லலை. ஆர்டர் பிளாக்ஸில் நம்ம என்ட்ரின்னு ஒன்று எடுத்தால் என்ட்ரி ஸ்டாப் லாஸ், அதுக்கு தான் நான் ரீசன் சொல்லியிருக்கேன். இந்த ஆர்டர் பிளாக் வேலிடா இன்வேலிடான்னு வந்து நாளை கிளாஸ் தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, அப்படியே ஒரு கிளான்ஸ் போயிடலாம். சொல்லுங்கள் ராஜீவன். நான் இப்போ கேட்டது டவுட் வந்து எப்படி ப்ரோ, இப்போ நமக்கு இந்த இம்பல்ஸ் மூவ் பக்கத்துலேயே க்ரீன் கலர் தான் நம்ம மார்க் பண்ணிக்க ஆர்டர் பிளாக்கா? ஆமாம். இன்கேஸ் அந்த க்ரீன் கலர் அதுக்கு பக்கத்துக்கு க்ரீன் கலர் கூட ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் ரெட் கேண்டில் இருக்குமா இருந்தப்போ எது நம்ம ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எது ஆப்போசிட் கலர் கேண்டிலோ அதை தான் நீங்கள் ரீச் பண்ணணும். ஓகே, அப்போ இப்போ பக்கத்துல இந்த க்ரீன் ரெண்டும் சப்போஸ் ரெட்டாக இருக்குமா இருந்தால் இந்த லாஸ்ட், ஆமாம் லாஸ்ட் க்ரீனை தான் கன்சிடர் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஓகே ஓகே ராஜீவன் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, இப்போது சேம் இந்த ஆர்டர் பிளாக் வேலிடா இன்வேலிடான்லாம் வேண்டாம். யாராவது ஒருத்தர், எனி வாலண்டியர்ஸ், இப்போ நான் மார்க்கிங்ஸ் பண்ணுவேன். ஒரு ஒரு இப்போ நம்ம சப்ளையை மார்க் பண்ணுவோம். இப்போ டிமாண்டை பார்க்கலாம். இதில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஆர்டர் பிளாக்ஸ் கண்ணில் தெரியுதா? எனி ஆர்டர் பிளாக்ஸ் ரைஸ் பண்ணுங்க கைஸ். ராஜீவன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரே நிமிஷம். ராஜீவன், அப்பாஸ் அவர் சொல்லிட்டோம், கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஓகே, அப்பாஸ் சொல்லுங்கள். சொல்லுங்கள் ப்ரோ. ஆ, இல்லை இப்போ ஆர்டர் பிளாக்ஸை சொல்லுங்கள். இந்த ப்ராக்கெட்டில் ஆர்டர் பிளாக்ஸ் எங்கே, ஒரு டிமாண்ட் ஜோன் எங்கே? ஆ, ஓகே, எங்கே இருக்குது அது? அதுதான். ஆ, நான் ஸோ சரி ப்ரோ, அப்படியே இருங்க. உங்களுக்கு ஒரு கொஷின் என்னென்னா, இப்போ நான் ஆர்டர் இது சொல்லிட்டீங்க, இது கரெக்டு தான், டிமாண்ட் ஜோன் தான் இது. ஏன்னா இங்கே இம்பல்சிவ் மூமெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்போசிட் கலர் கேண்டில், இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட லோ. சரி ஓகே, இப்போ என்ன கொஷின்னா, இப்போது நான் மார்க் பண்ண மார்க்கிங்ஸ் கரெக்டாக தப்பா? ம், கீழேயும் ட்ராப் பண்ணணும். கரெக்டு ப்ரோ. ஏன், அதுக்கான ரீசன் என்ன ப்ரோ? பிகாஸ் ரைஸ், ஒரே விஷயம். ஆ, சொல்லு. ஓகே, அதாவது எப்போவுமே இங்கே இருக்கு. ஓகே ராஜீவன், நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ஏதோ சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ அப்பாஸ் ப்ரோ. நீங்கள் சொன்ன வரைக்கும் எல்லாமே கரெக்டு. மார்க்கிங்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டு. வெரி குட் ப்ரோ. ராஜீவன் சொல்லுங்கள் ப்ரோ. ரிஜெக்ஷன் வீக் தானே ப்ரோ? ஆமாம், எப்போவுமே இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலோட லோ
பக்கத்தில் இருக்க கேண்டலோட ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே இருக்கிற பீப்புளோட எஸ்எல்லை தான் கலெக்ட் பண்ணிட்டு இவன் இம்பல்சிவாக மூவ் பண்ணியிருக்கான் அப்படின்றதுனால இந்த விக்கே ரிஜெக்ஷன் பிளாக்காக யூஸ் ஆகும், பிளாக்காக ரியாக்ட் ஆகும். அதுக்காக விக்கில் போய் என்ட்ரி ஸ்டேட்டாக வச்சிடக்கூடாது. எப்போவுமே அவன் விக்கு வரைக்கும் வந்துட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் சேயிங் த லாஜிக். மார்க்கிங் அப்போ இப்படி நீங்கள் மார்க் பண்ணி கிளியராக இருங்க. இது வந்து ரிஜெக்ஷன் பிளாக்னு சொல்லுவாங்க, இது வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. பட் வந்து இது ரெண்டுமே ஒன்று தான். நார்மலாக இந்த ஹைனா இது லோ, இது விக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்ம இங்கே வரைக்கும் ட்ரா பண்ணோம். விக்கு ஜாஸ்தியாக இல்லைனா க்ளீனாக இப்படி ட்ரா பண்ணிக்கணும். எல்லாருக்குமே கிளியராக ட்ராயின்னு நம்ம இன்னொரு 20 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு தம்ஸ்அப் கொடுங்க கிளியர்னா. கோகுல், உமாசங்கர் ப்ரோ, அரவிந்த், வேறு யாருங்க, சத்யாராம், சத்யமூர்த்தி, எல்லோரும் கிளியரா? ஓகே ஃபைன். ஓகே சரி ப்ரோ, இப்போ என்ன கொஷின்னா, வேறு யாராவது ஆர்டர் பிளாக்ஸில் நான் இப்போ ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஆர்டர் பிளாக்ஸ் தான் என்ன அப்படின்ட்டு. இப்போது ஆர்டர் பிளாக்ஸ்லாம் இப்போ நான் இங்கே ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றதுக்காக கேட்குறேன். ஆர்டர் பிளாக்ஸில் என்ன இருக்கும் ப்ரோ? இப்போ நான் ஒரு டிமாண்ட் ஜோனாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதாவது ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கை. இதில் என்ன இருக்கும், ஏன் அதை வந்து ஆர்டர் பிளாக்குன்னு சொல்கிறாங்க? நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அதே தான். அரவிந்த் சொல்கிறீங்களா? அரவிந்த் சொல்லுங்கள். அரவிந்த், ஐ திங்க் மைக்கு இதாக இருக்குது. சப்போஸ் பேச முடியாதவங்க டைப் பண்ணுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, வேறு யாராவது சொல்லுங்கள். உமாசங்கர் ப்ரோ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஆர்டர் பிளாக்ஸில் நான் சொன்ன என்ன ஆர்டர் பிளாக்ஸ்னால் என்ன? ஆர்டர் பாக்ஸில் நம்மளுக்கு உங்கள் பேங்க் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ப்ரைஸுக்காக விட்டுட்டு போகிற ஃபுட்பிரிண்ட் அது. ஸோ அதுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வரும் மார்க்கெட் அங்கே. ஓகே ஃபைன். அதாவது ஹியூஜ் எனாரமஸ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கிற இடம் என்ன? யாரோட ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிருக்கிற இடம்? பேங்க்கு, இன்ஸ்டியூஷன்ஸ், அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிற இடம். ஆமாம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது கம்மிங் அப் டு மிட்டிகேஷன் ப்ராசஸ். இங்கே தான் மிட்டிகேஷன் ப்ராசஸை இன்வால்வ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ எல்லாமே நல்லாவே கேளுங்க. மிட்டிகேஷன் கைஸ், எல்லாருக்குமே நான் ஒரு கொஷின்ஸ் என்ன கேட்கணுன்னா, நான் வந்து இந்த கிளாஸில் வந்து வரத்துக்கு முன்னாடி ஒரு ரஃப் நோட் மாதிரி உங்கள் எல்லாரையுமே போட சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ரஃப் நோட் மாதிரி போட சொல்லியிருப்பேன். அதை எல்லாருமே போட்டிங்களா? எல்லாருமே எடுத்துகிட்டு வந்தீங்களா? எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப்பு, இல்லைனா வந்து நோட்ஸ் டேக்கிங் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து இது சொல்லுங்க. ஓகே ஃபைன் சூப்பர். ஏன்னா அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு வந்து அப்கமிங் கிளாஸஸ்லாம் அது ரொம்ப ரொம்ப டைமிங்கெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும், ஓகேங்களா? இந்த வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் தான், பட் இருந்தாலுமே நோட் பண்ணி ஜேர்னல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மைண்டில் வந்து ரொம்ப தெளிவாக நிற்கும். அதுக்காக சொல்கிறேன். ஓகே சூப்பர் கைஸ். ஓகே ஃபைன். ஓகே, மிட்டிகேஷன். வாட் இஸ் அ மிட்டிகேஷன்? மிட்டிகேஷன் ப்ராசஸ்னால் என்ன? மார்க்கெட்டில் மிட்டிகேஷன் ப்ராசஸ்னால் என்ன? ஓகே சொல்கிறேன். மிட்டிகேஷன் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல்ஸ் நேமை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாரும் கவலைப்பட வேணாம். தமிழில் கிளியராகவே சொல்கிறேன். இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து டச் பண்ணதில்லை கைஸ், யாரோ இது லீக் ஆகுது. இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து டச் பண்ணதில்லை ப்ரைஸ், இதை தான் மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணாமல் சொல்கிறதுனால நான் இப்படி சொல்கிறேன். இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து டச் பண்ணதில்லை, அதுதான் மிட்டிகேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த மிட்டிகேஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இங்கே வந்து என்ன, இப்போ இங்கே டிமாண்ட் ஜோன் இருக்குது அப்படின்னா இங்கே என்ன ஆர்டர்ஸ் இருக்கும்? இப்போ இங்கே டிமாண்ட் ஜோன் இருக்குன்னா இங்கே என்ன ஆர்டர்ஸ் இருக்கும்? சொல்லுங்கள் ராஜீவன், சொல்லுங்கள். சத்யமூர்த்தி, ராஜீவன், யாராவது இங்கே டிமாண்ட் செல் ஆர்டர்ஸ் இருக்குமா? டிமாண்ட் ஜோனில் பை ஆர்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, பை ஆர்டர்ஸ் இருக்கும், செல் ஆர்டர்ஸும் இருக்கும். ஏன் அந்த செல் ஆர்டர்ஸ் இருக்கும் அப்படின்ற லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த மிட்டிகேஷன் ப்ராசஸில் ஹியூஜ் நம்பர்ஸ் ஆஃப் பை ஆர்டர்ஸும் இருக்கும், செல் ஆர்டர்ஸும் இருக்கும். பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக்ஸ்குள்ளே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம், இப்போ இங்கே நான் பை ஆர்டர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன்ல, இங்கே வந்து பை ஆர்டர்ஸ் தான் இருக்கும், அதுதான் எல்லாருக்குமே தெரியும். டிமாண்ட் ஜோன்னா பை ஆர்டர்ஸ் இருக்கும். ஏன் இங்கே செல் ஆர்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒன்ஸ் இங்கே ப்ரைஸ் வந்து ரீச் ஆகும் போது
இங்கே இருக்கிற செல் ஆர்டர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி விடுவாங்க மார்க்கெட்டில். இப்போ செல்லை க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும்? செல்லை க்ளோஸ் பண்ணால் நீங்கள் பை தானே பண்ணுறீங்க. செல்லை க்ளோஸ் பண்ணால் நீங்கள் பை தானே பண்ணுறீங்க. அப்போது செல் பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பையாக ரியாக்ட் ஆகுது. செல் பொசிஷனை க்ளோஸ் பண்ணி அவங்களே மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணுவாங்க இந்த மிட்டிகேஷன் ப்ராசஸில். அதனால தான் இங்கே பை ஆர்டர்ஸும் இருக்கும், செல் ஆர்டர்ஸும் இருக்கும். இப்போது ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி, இப்போ இங்கே பையே ஓகே பை இங்கே வந்து மார்க்கெட் வந்து செல் ஆஃப் நடக்கும்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி செல் ஆஃப் பண்ணிட முடியாது. ஏதாவது பொசிஷனை க்ளோஸ் பண்ணாதான் மார்க்கெட்டை ரன் பண்ண முடியும். அப்போது ஒரு சப்ளை ஜோன் இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது அப்படின்னா, இந்த சப்ளை ஜோனில் மார்க்கெட் போகும்போது மார்க்கெட்டை வந்து கீழே வந்து மார்க்கெட்டை கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் வந்து இங்கே பை பொசிஷனும் இருக்கும், செல் பொசிஷனும் இருக்கும். இப்போ இங்கே செல் பொசிஷனில் இருக்கும்னா அந்த செல் பொசிஷன் வந்து ட்ரா டவுனில் இருக்குமா, அதாவது லாஸஸில் தான் இருக்குமா பேங்க்கில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் 100% லாஸஸில் தான் இருக்கும். பேங்க் வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னெலாம் கிடையாது, லாஸஸும் பண்ணுவாங்க. பட் ஆனால் லாங் பீரியட் ஆஃப் த டைமில் பேங்க்ஸ் தான் மணி மேக் பண்ணுவாங்க. பேங்க்கு தான் நிறைய பேங்க் தான் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? லாஸஸும் நடக்கும் அவங்களுக்கு. அந்த லாஸஸ்லாம் எப்படி நடக்கும்னா, புக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பொசிஷனை க்ளோஸ் பண்ணி அவங்களோட ட்ரா டவுனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை கீழே கொண்டு வரத்துக்கு, மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கொலாப் பண்ணிப்பாங்க மார்க்கெட்டில். இதுதான் இந்த மிட்டிகேஷன் ப்ராசஸில் நடக்கும். சரி, இப்போ ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது, ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. இந்த மிட்டிகேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு எல்லாருமே உங்கள் ஜேர்னலில் நோட் பண்ணிக்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணிடுச்சு, அதாவது டச் பண்ணிருச்சு. அந்த ஆர்டர் பிளாக்கை யூஸ் பண்ணலாமா வேணாமா? இதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்ல போகிறேன். மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலுமே சேம் எனி வாலண்டியர்ஸ், சத்யராம், ரஞ்சித், ஒரு ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணியிருக்கு, யூஸ் பண்ணியிருக்கு, ஒரு டிமாண்ட் ஜோனை யூஸ் பண்ணியிருக்கு. அந்த ஆர்டர் பிளாக்கை யூஸ் பண்ணலாமா வேணாமா? ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆர்டர் பிளாக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஃபைன். அதாவது ஒரு டைம்னா நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஆர்டர் பிளாக்கை, அதாவது யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஆர்டர் பிளாக்கை யூஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். அதுக்கான ரீசன் ப்ரோ, அதுக்கான ரீசன் ஏன்? ஓகே 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 ஸோ கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ தேர்டு டைம் வரும்போது கொஞ்சம் அதுவும் போகும், பட் கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் இதாக. சரி, ஓகே 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 ப்ரோ. ஓகே, நான் அதை ஓகே, ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. அந்த இன்னொருத்தர் ஆன்சர் போட்டுருக்காரு. என்னென்னா, ஆர்டர் ஃபில்ட் இந்த மிட்டிகேஷன் ப்ராசஸ் சார், ஸோ தெர் இஸ் நோ ஆர்டர் வில் பி தேர். எஸ் அஃப்கோர்ஸ், இதுதான் தியரிட்டிக்கல் ஆன்சர். ஒரு வாட்டி ஒரு ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்குக்கு திருப்பி வந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது தியரிட்டிக்கலான ஆன்சரு. நான் இதை இன்னும் சொல்கிறேன், யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. தியரிட்டிக்கல் ஆன்சரு உங்கள் ஜேர்னலில் என்ன நோட் பண்ணணும்னா, ஒன்ஸ் இஃப் ஆர்டர் பிளாக் இஸ் மிட்டிகேட்டட், அதாவது யூஸ் பண்ணி அவன் எங்கேயோ மேலே போயிட்டான், ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டுலாம் மேலே போயிட்டான் அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்கை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னா, ஏன்னா அங்கே அவ்வளோதான் பேங்க் ஆர்டர்ஸ் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணால் ஃபில் பண்ணிக்கிட்டான், அதுக்கப்புறம் மேலே போயிட்டான். அவன் திருப்பியும் வந்து ரொம்ப நாள் கழித்து வரான், சர்டைன் பீரியட்க்கு அப்புறம் வந்து திருப்பியும் வரானா, வாட் இஸ் த ரீசன்? இங்கே வந்தால் எப்படி மார்க்கெட்டை திருப்பி மூவ் பண்ண முடியும்? ஸோ அங்கே வரத்துக்கான ரீசனுமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் இஃப் த ஆர்டர் பிளாக் இஸ் யூஸ்ட், ஒரு வாட்டி மிட்டிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா do not use it again. தியரிட்டிக்கல் ஆன்சர். ஓகே, கமிங் அப் டு நம்மளோட லாஜிக் படி ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். there are order blocks which works, அதாவது ஒரு சில ஆர்டர் பிளாக்ஸ்லாம் ஒர்க் ஆகும், அதை தான் ரீக்ளைம் ஆர்டர் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. திருப்பி வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு போவோம். அதோட லாஜிக் வந்து நான் இப்போவே சொல்ல முடியாது, அது வந்து லிக்விடிட்டி கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணிடுச்சுன்னா நான் அந்த ஆர்டர் பிளாக்கை யூஸ் பண்ண மாட்டேன். திருப்பியும் அதில் போய்ட்டு நான் வந்து எப்படி சொல்கிறது,
அங்கே போய்ட்டு நான் ஆர்டர் போட மாட்டேன். இதுதான் வந்து தியரிட்டிக்கல் ஸ்மார்ட் மணி கொடுத்த ஆன்சர். ஓகேங்களா? அதை வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்? ஏன்னா அங்கே அவ்வளோதான் ஆர்டர்ஸ் இருந்துச்சு, அதை ஃபில் பண்ணிட்டான், திருப்பி அங்கே வரணும் அப்படின்றதுக்கான எந்த ரீசனுமே கிடையாது. ஸோ அதனால் வி ஷுட் நாட் யூஸ். ஓகேங்களா? எவ்ரி ஒன் கிளியரா? எல்லாருமே தம்ஸ் அப் கொடுத்துருங்க கிளியர்னா. ஓகே ஃபைன். இதுதான் வந்து தியரட்டிக்கலான ஒரு ஆன்சர். ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஆர்டர் பிளாக்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் தான் என்னென்னு பார்த்தோம், மிட்டிகேஷன் தான் என்னென்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இம்பேலன்ஸ்குள்ளே போகிறோம். யாருமே தேர்ட் கிளாஸ் முடிகிற வரைக்கும் யாருமே எந்த என்ட்ரியும் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? எந்த என்ட்ரியும் போய்ட்டு லைவ் மார்க்கெட்டில் போய் எடுக்கக்கூடாது. ஏன்னா தேர்ட் கிளாஸ் முடிகிற வரைக்குமே என்ன நடக்குது அப்படின்றதே புரியாது. ஏன்னா ஒரு மார்க்கிங்ஸ்லேருந்து ஸ்லோ ப்ராசஸாக தான் நம்ம போகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. கமிங் அப் டு இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ்னால் என்ன? அதாவது இம்பேலன்ஸ் வந்து 2 நேம்ஸ் அதையும் சொல்லிடுறேன். வாட் இஸ் அன் இம்பேலன்ஸ்? இம்பேலன்ஸுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எஃப்இஜி, நம்ம டேர்மில் வந்து எஃப்இஜின்னு சொல்லலாம். சரி, ஓகே. சேம் டாபிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனி வாலண்டியர்ஸ் கைஸ், நீங்கள் படிக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ஸாக இருக்கட்டும், ஆர்டர் பிளாக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கான ஒரு ஃபைல் வந்து நம்மளோட டேப்பில் இருக்குது, டிஸ்கார்ட் டேப்பில் இருக்குது. ஸோ ஓகே, ரைஸ் பண்ணுங்க கைஸ். ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன? வாட் இஸ் அன் ஃபேர் வேல்யூ கேப்? சொல்லுங்கள் ராஜீவன். ஃபேர் வேல்யூ கேப்னா சிம்பிளாக சொல்லணும். ப்ரோ, அதாவது இன்ஸ்டிடியூஷன் வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணக்குள்ள வந்து ஆர்டர்ஸை வந்து ஆர்டர் ஃப்ளோவில் ஆர்டர்ஸை வந்து எடுக்காம மூவ் ஆகி போகிற கேப் தான் எஃபிஜின்னு சொல்லுவோம். சரி, ஓகே ஃபைன், குட் குட் குட், கரெக்டு. இன்னொருத்தர் வந்து ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. அது வந்து சடன் ஸ்பைக் இந்த மூமெண்ட், தட் இஸ் ஆல் ரைட். பட் வாட் வாட் என்ன கிரியேட் ஆகுது இம்பேலன்ஸில்? வந்து என்ன கிரியேட் ஆகுது? அதாவது இம்பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இம்பேலன்ஸும் ஒன்று தான், ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்ற டேர்மும் ஒன்று தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது ஏன் இதை அப்படி சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட்டில் ஃபில் ஆகாமல் இருக்கிற ஆர்டர்ஸை தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் யாரெல்லாம் நிஃப்டி ட்ரேடர்ஸ் இருக்கீங்க ரைஸ் பண்ணுங்க. நிஃப்டியில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க இங்கே? ஓகே, ட்ரேட் பண்ணிருக்கீங்க. எவ்ரி டே நீங்கள் நிஃப்டி சார்ட்டு, பேங்க் நிஃப்டி சார்ட்லாம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கேப் அப் கேப் டவுன் ஆகும். நிஃப்டி சார்ட் நான் இப்போ போகிறேன் அப்படின்னா, நிஃப்டி சார்ட் இங்கே போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு டே செஷன்ஸ் பிரேக் போயிட்டு இன்னைக்கு டே இங்கே இருக்குது. 15 மினிட்ஸ் சார்ட்டில் போயிட்டு இந்த நிஃப்டிலையா, சாரி நிஃப்டி 50. ஓகே, நிஃப்டி சார்ட்டை இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த கேப் அப் கேப் டவுன்லாம் நடக்கும் மார்க்கெட்டில். லைக் இங்கே பாருங்கள், 14th of March ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் 15th of March வந்து ப்ரைஸ் இங்கே, ஆக்சுவலாக நான் யூடிசிஏ டைமிங்கில் வச்சுருக்கேன், அது இந்தியன் டைமில் இல்லை. 15th of March வந்து கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இங்கே கேப்பை விட்டு இவங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கான். தெரியுதா? அடுத்த நாள் இதுதான் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பை தான் ஏன் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா, ஏன் வந்து இங்கே ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்கிறாங்க? ஏன்னா இங்கே வந்து ஆர்டர்ஸே ஃபில் ஆகலை. எப்படி ஆர்டர்ஸே ஃபில் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸ் ஃபில் ஆகலை அப்படின்றது எதை வச்சு சொல்கிறோம்? அதாவது அங்கே ஆர்டர் ஃபில் ஆகலை, அங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படின்றதுலாம் ஃபைனு. ஆனால் ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன? ஆர்டர் ஃபில் ஆகாமல் இருக்கிற இடம். பட் அது எப்படி ஆர்டர் ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அப்படின்றதுலாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டிக் கேண்டில் பேட்டர்ன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே ஒரு செல்லிங் மூமெண்டம் பார்க்குறீங்க, 1 2 3. இந்த கேண்டிலில் இம்பேலன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்றத சொல்லுவேன். எப்படின்னா, ஃபஸ்ட் கேண்டிலோட லோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கேண்டிலோட லோ எது? இது. அண்ட்
தேர்ட் கேண்டிலோட ஹை எது? இது. அப்போது மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பிளேசஸில் ஏதாச்சும் விக்கு ட்ரேட் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கு எதுவுமே ட்ரேட் ஆகலை. இப்போ இந்த மாதிரி விக்கு வந்து ட்ரேட் ஆகலை, அதாவது இந்த ஃபில் பண்ணிவிட்டு அப்படி கீழே வரல. அப்போ என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணாமல் கீழே வந்திருக்கான் அப்படின்றதுல வந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல மார்க்கெட் கீழே இறங்கும் போது சஃபிஷியண்ட்டாக டெலிவரி ஆகலை, இன்சஃபிஷியண்ட்டாக டெலிவரி ஆயிருக்கு. அதாவது ஆர்டர்ஸை ஃபில் பண்ணாமலே கீழே இறங்கியிருக்கான். எதை வச்சு சொல்கிறோம் ஆர்டர்ஸை ஃபில் பண்ணாமலே கீழே இறங்கியிருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற விக்கு ஃபில் பண்ணாமலே இந்த இம்பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணாமலே கீழே வந்து இறங்கியிருக்கான். அப்போ ஃபில் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஃபில் பண்ணி கீழே இறங்கியிருக்கான்றது எப்படி சொல்லுவோன்னா ஆர்டர் வந்து இந்த மாதிரி விக்கை வந்து ஃபில் பண்ணி இப்படி கீழே இறங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயே இருக்குது, இங்கே ட்ராப் ஆகிறான் ப்ரைஸு, இங்கே ட்ராப் ஆகிறான் ப்ரைஸு. அப்போது இங்கே ட்ராப் ஆகும்போது என்ன பண்ணுறான், விக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கீழே இறங்குறான். அப்போ அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இறங்கும் போது ஆர்டர் வந்து ஃபில் பண்ணி கீழே இறங்கியிருக்கான். அப்போது சஃபிஷியண்ட்டாக டெலிவரி ஆயிருக்கு. ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் கீழே இறங்கியிருக்கான். இப்போ ஃபில் பண்ணாமல் இறங்கியிருக்கான்னு எப்படி சொல்லுவோன்னா இப்போ இந்த மாதிரி விக்கு இருக்குது, இந்த கேண்டலோட ஹை, இந்த கேண்டலோட லோ வந்து மார்க் பண்ணுறோம், இந்த கேண்டலோட ஹையை மார்க் பண்ணுறோம். இந்த மிடில் ஆஃப் த ப்ரைஸில் வந்து ஃபில் ஆகாமல் இறங்கியிருக்கான். தட் ஷோஸ் இந்த ஆர்டர், இங்கே இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆகலை. அப்போது இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து தெரியுது. இப்போ புரியுதா? இந்த இடத்துல ஃபில் ஆகிருக்கா இல்லையா? ஃபில் ஆகலை. இப்போ வந்து இவ்வளோ தூரம் ஃபில் ஆகிருக்கு. இப்போ இங்கே என்னென்னா இவ்வளோ தூரம் ஃபில் ஆகாமல் இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா இம்பேலன்ஸ் அப்படின்னு வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்குது. இங்கே வரைக்கும் இங்கே ஃபில் ஆகாமல் இருந்த ஏரியாவில் ஆர்டர்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு கீழே போயிட்டான். ஓகேங்களா? இப்போது சேம் சினாரியோ, இங்கேருந்து ட்ராப் ஆகிருக்கு ப்ரைஸு. இப்போ இங்கே இம்பேலன்ஸ் எப்படி இருக்குது, இந்த கேண்டிலோட லோ அண்ட் இங்கே கேண்டலோட ஹையை மார்க் பண்ணுவோம். பட் இங்கே என்ன இருக்குது, இவ்வளோ தூரம் ஃபில் பண்ணிட்டான். அப்போது இம்பேலன்ஸ் அப்படின்னு வந்து இங்கே தான் இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவில் தான் விக்குன்னு ஒன்று ட்ரேட் ஆகலை. அப்போது இங்கே ப்ரைஸ் வந்து ஆர்டரே ஃபில் பண்ணாமல் இறங்கியிருக்கான். சேம் சினாரியோ பார்க்கலாம். இப்போது ஓகே ஃபைன், நான் இதுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு இண்டிகேட்டர்ஸும் சொல்கிறேன். இப்போது இந்த பர்டிகுலர் ஏரியாவில், அதாவது இந்த ஓவலில் இம்பேலன்ஸ் ஏதாவது ஸ்பாட் பண்ணுங்கள் யாராவது, ஆர்டர் ஃபில் ஆகாமல் இருக்கிற இடம். ரைஸ் பண்ணுங்க கைஸ், சொல்லுங்க ரஞ்சித். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கேண்டலோட ஹையை மார்க் பண்ணலாம். டாப்பு, தேர்ட் கேண்டிலோட பாட்டம், இதுவும் ஒரு இம்பேலன்ஸ். ஓகே, வேற எதுவும் ஆக்சுவலாக ப்ரோ இந்த இம்பேலன்ஸ் இல்லை, இம்பேலன்ஸை ஃபுல்லாக மார்க் பண்ண போறீங்க இங்கே ஃபுல்லாக. வேற எங்கே இருக்கு? இதெல்லாம் ஃபில் ஆகாமல் இருக்கிற ஏரியா தானே? ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கிற ஆர்டர்ஸ். ஓகே, இது ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ரஞ்சித் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே சரி, ஓகே, இங்கெல்லாம் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கிற ஆர்டர்ஸ் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் வந்து இங்கே இருக்கிற இம்பேலன்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு தெரியுது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணணும். எனக்கு வந்து இம்பேலன்ஸஸ் வந்து ஸ்பாட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எஃப்இ இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு எஃப்இஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எஃப்இஜி நெஃப்யூ சாம் அப்படின்ட்டு இங்கே வருதா உங்களுக்கு? இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி அழகாக மார்க் ஆகிடும். அப்போ ஒரு நேரமும் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அழகாக நம்ம மார்க் பண்ணதெல்லாம் மார்க் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் ட்ரபிளில் இருக்கிறவங்க, இம்பேலன்ஸை டக்குன்னு ஸ்பாட் பண்ணாதவங்க அந்த இம்பேலன்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆர்டர் ஃபில் ஆகாமல் இறக்குற இடம்லாம் இங்கெல்லாம் இம்பேலன்சஸ் இருக்குது. பட் இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் ப்ரோ? ஃபில் ஆகிருக்கோ ஃபில் ஆகலையோ
இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கொஷின். இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்சோம் இங்கெல்லாம் இம்பேலன்ஸு. இப்போ ஸ்டில் இங்கே இம்பேலன்ஸ் ட்ரா பண்ணி வச்சோம். இதெல்லாம் வேலிடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேலிட் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற இம்பேலன்ஸை இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்து ஃபில் பண்ணிட்டான். அப்போது இது இன்வேலிட் ஆகிடுச்சு. இந்த இம்பேலன்ஸ் வந்து நோ மோர் வேலிட், ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இங்கேயும் நம்ம மார்க் பண்ணி வச்சோம். இங்கே கேப் இருந்துச்சு, அதை வந்து இங்கே ஃபில் பண்ணிட்டான். அப்போ இதுவும் இன்வேலிட் ஆகிடுச்சு. இப்போ சேம் சினாரியோ, இவ்வளோ தூரம் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போனால் அப்போது இவ்வளோ தூரம் வராது. இப்போ இம்பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான், இது மட்டும் தான் இம்பேலன்ஸ். இங்கே நம்ம மார்க் பண்ணதெல்லாம் இவ்வளோ தூரம் ஃபில் ஆகிடுச்சு. என்ட்ரி எடுக்கிறத பற்றி லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஐம் சேயிங் த லாஜிக். இம்பேலன்ஸ் இப்போ இங்கே இருக்குது. இந்த கேண்டலோட ஹை, இந்த கேண்டலோட ஹை, இந்த கேண்டலோட லோ. அப்படி இருக்கும்போது இதுதான் நம்ம இம்பேலன்ஸ்னு மார்க் பண்ணுவோம். இப்போ என்ன இருக்குது, இந்த கேண்டில் வந்து இப்போ ஃபில் ஆகாமல் இருக்கிற ஏரியாலேயே இவ்வளோ தூரம் இங்கே வரைக்கும் கேண்டில் வந்து ட்ரேட் ஆகிடுச்சு. அப்போது இம்பேலன்ஸ்னு ஒன்று இங்கே தான் இருக்குது. இது இவ்வளோ தூரம் வராது. ஏன்னா இங்கே இருக்கிற ஆர்டர்ஸை வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டான். ஓகேங்களா? நோ மோர் இம்பேலன்ஸஸ். சரி, ஓகே. லெட்ஸ் வேறு எனி வாலண்டியர்ஸ் இன்னும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு டைப் ஃப்ரேம். ஓகே பாய்ஸ், இம்பேலன்ஸை மார்க் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் எனி வாலண்டியர்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் உமாசங்கர் ப்ரோ சொல்கிறீங்களா? கரெக்டாக 12 o'clock மேலே இருக்கிற ஐ, அதாவது ஃபஸ்ட்டு இங்கேயா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கீழே. அதாவது ப்ரோ இங்கெல்லாம் இம்பேலன்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இங்கெல்லாம் இம்பேலன்ஸ் ஃபில் ஆயிருக்கு. எங்கே இம்பேலன்ஸ்? ஆக்சுவலாக மொபைல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் ஃபில் ஆயிருக்கு. என்னென்னா இங்கே ஃபில் ஆகாமல் இருக்குது. இந்த கேண்டலோட லோ, இந்த கேண்டலோட ஹை ஃபில் ஆயிருக்கு. ஃபில் ஆகாமல் இருக்கிற பிளேசஸ் தெரியுதா? லோ, ஆமாம், ஹை, இதெல்லாம் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கிற பிளேசஸ். இதெல்லாம் தான் இம்பேலன்ஸ். ஸோ இங்கேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட்டோட ஆர்டர்ஸ் வந்து இங்கே ஃபில் ஆகலை அப்படின்றது தெரியுது. ஓகே, இப்போது நான் இப்போ மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இம்பேலன்ஸ். இப்போ ஃபில் ஆயிருக்கா இல்லையா? எனி ஒன் டைப் பண்ணலாம். இப்போ நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இந்த இம்பேலன்ஸை கீழே இந்த இம்பேலன்ஸை கீழே இந்த இம்பேலன்ஸ் இங்கே நான் மார்க் பண்ணி வச்சுருந்த இம்பேலன்ஸ் ஃபில்ட் ஆர் எஸ், ஃபில்டு எஸ் ஆர் நோ. எஸ் ஃபில்டுனா எஸ்ன்னு போடுங்க, நோனா நோன்னு கூட போடுங்க. எஸ். ஓகே, ஃபைன். ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? வாட் ஷோஸ் இட், ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. நோ மோர் இம்பேலன்ஸஸ் வேலிட். ஆர்டர் வந்து ஃபில் ஆகி தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, இன்னொரு கிளான்ஸ் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே இருக்கிற இம்பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நோ மோர் இம்பேலன்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ என்ன ஒரு கிளான்ஸ்னால், இப்போ சேம் சினாரியோ இன்வர்ஷனுக்கு வரும், பிபிஆரில் வரலாம். ஓகேங்களா? இப்போது ஒரு இம்பேலன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் நார்மலி. ஓகேங்களா? நார்மலாக இதுதான் நம்ம சொல்லுவோம் இம்பேலன்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த இம்பேலன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா, ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்றதை நம்ம எப்படி நம்ம ஒரு கிளான்ஸாக சொல்லணும்னா, ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அது இம்பேலன்ஸை வேலிட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம சொல்லுவோம்னா, இந்த இம்பேலன்ஸில் வந்துட்டு இவன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விக் ஃபில் பண்ணிட்டோ இல்லைனா இந்த மாதிரி கூட கேண்டில் வந்துட்டு கீழே போகலாம். லைக் திஸ். இப்படி கூட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு மேலே போகலாம். அப்படி ட்ரேட் ஆகிட்டு மேலே போகிறனால என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, ப்ரைஸ் வந்து அங்கே இந்த இம்பேலன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கான் அப்படின்றது வந்து தெரியுது நம்மளுக்கு. அதாவது இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு
மேலே போயிருக்கான் அப்படின்றது வந்து தெரியுது. சப்போஸ் இந்த இம்பேலன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்றத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இம்பேலன்ஸ் கீழேயே என்ன பண்ணிடுவான், இப்போ இந்த இம்பேலன்ஸ் இருக்குன்னா ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இந்த இம்பேலன்ஸை ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இந்த இம்பேலன்ஸ் கீழேயே கேண்டில் க்ளோஷர் கொடுத்துருவான். இந்த மாதிரி கேண்டில் க்ளோஷர் கொடுத்துருவான். அப்போது என்ன நம்மளுக்கு இங்கே தெரியுது அப்படின்னா, இங்கே இருக்கிற இம்பேலன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணலை கீழே கேண்டில் க்ளோஸ் கொடுத்தனால அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துடணும். இதை தான் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேமில் பிபிஆர்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சின். அதாவது என்னன்னா, இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இம்பேலன்ஸு நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம், இங்கே இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையு அண்ட் இங்கே இருக்கிற தேர்ட் கேண்டிலோட லோ. அப்போ இதை தான் நம்ம இம்பேலன்ஸ்னு மார்க் பண்ணி வச்சுருந்தோம். இதுதான் இம்பேலன்ஸ்னு ஒரு மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். அப்படியே ட்ராக் பண்ணும்போது இந்த இம்பேலன்ஸ் கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன தெரியுதுன்னா, இந்த இம்பேலன்ஸ் இன்வாலிட் பண்ணிடுச்சு அப்படின்னு. நம்ம இங்கே லைன் வந்து இழுத்து வச்சுருந்தோம்ல, அப்போ இங்கே என்ன நடக்கும்னா, அந்த இன்வாலிட் பண்ண இம்பேலன்ஸ்லேயே மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணிட்டு கீழே போயிடுவான். பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்களை என்ட்ரி எடுக்க சொல்லலை, ஜஸ்ட் ஒரு இம்பேலன்ஸ் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து வேலிட் பண்ணுதா இன்வேலிட் பண்ணுதா அப்படின்ற ஒரு கிளான்ஸ்க்காக தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எவ்ரி டைம் நம்ம மார்க்கெட்டில் நடக்கும். ஒரு இம்பேலன்ஸ் வந்து மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகுது அப்படின்னா, அந்த இம்பேலன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமலே இருக்கும். ஒரு இம்பேலன்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாஸ் தான், அந்த இம்பேலன்ஸ் கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்காமல் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி டெலிவரி, அதாவது இந்த ஒயிட் கலர் கேண்டில் இருக்குல்ல, இந்த மாதிரி டெலிவரி பண்ணியிருந்தான் அப்படின்னா க்ளீனாக டெலிவரி ஆயிருக்குன்னு அர்த்தம். கேண்டில் க்ளோஷர் வச்சுருக்கு அப்படின்னா கீழே, அப்போது அந்த இம்பேலன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்றது அர்த்தம். இதுதான் வந்து இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம இம்பேலன்ஸாக ட்ராப் பண்ண வச்ச லைனில் அவன் திருப்பியும் ரீட்ரேஸ் பண்ணிட்டு கீழே போயிடுவான். ஓகேங்களா? இதை பிளைண்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இதை எங்கே யூஸ் பண்ணணும், எந்த பாயிண்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நாளைக்கு வந்து என்ட்ரி டைப்ஸ் நான் உங்களுக்கு மாடல்ஸ்லாம் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஜஸ்ட்டு வந்து உங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா, அங்கே இருக்கிற விக்ஸோ இல்லைனா வந்து உள்ளே கூட கேண்டில் ட்ரேட் ஆகிருக்கலாம் கீழே சூஸ் பண்ணாமல், அதுனா வந்து க்ளீனாக டெலிவரி ஆகிருக்கு. கீழே க்ளோஷர் வைக்கும் போது அது வந்து இம்பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி கீழே க்ளோஷர் வைக்கும் போது இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு, அதாவது ஒரு இன்வர்ஷனாக வந்து மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிட்டு கீழே போயிடுவோம். அதை பர்டிகுலர் இம்பேலன்ஸையே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும், எல்லா இடமும் இப்படி தான் ரியாக்ட் ஆகுமா, அப்போ கீழே க்ளோஸ் வச்சாலே அதே பாயிண்டில் ரீட்ரேஸ் பண்ணிட்டு கீழே போயிடுவான்னு கேட்டிங்கன்னா, அது ஆன்சர் வந்து ஒரு கொஷின் மார்க் தான். ஓகேங்களா? நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நம்ம அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்னைப்பர் மாடல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை, அதெல்லாம் நம்ம சொல்கிறேன், உங்கள் மைண்டில் வந்து எதிக்கோங்க. ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, இன்வர்ஷன்னா என்னன்னு ஒரு ஐடியா தெரியுதா எல்லாருக்குமே? சொல்லுங்க யோகன், எல்லாருக்குமே ஐடியா தெரியுதா? ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. ஹலோ ப்ரோ, சொல்லுங்க. இப்போ வந்து நான் அந்த ஃபேர் வேல்யூ பாக்ஸ் வரைஞ்சிருக்கீங்க. ஆமாம். அந்த விக் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் விக் இருக்கு. ஓகே. அந்த விக்குக்குள்ள ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து எப்படி கன்சிடர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல் இல்லையா? அந்த உள்ளேயே கேண்டில் க்ளோஸ் ஆகிக்கலாம், அந்த ரேஞ்சை விட்டு வெளியில் க்ளோஸ் ஆகக்கூடாது. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் விக் இருக்கு, லாங் விக் இருக்கு. ஓகே. இப்போ அந்த ஒயிட் கேண்டில் அந்த விக்கை வந்து லாங்காக போட்டுருங்க. ஓகே. ஸோ அப்போ ரெட் கேண்டிலோட க்ளோசர் வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ப்ரீவியஸ் கேண்டில் விக் வந்து கவர் பண்ணிருக்கு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ப்ரோ, கேண்டில் மட்டும் தான் க்ளோஸ் ஆகணும். சரிங்களா? ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். அந்த கேண்டில் மட்டும் தான் க்ளோஸ் ஆகும். அந்த விக்கி எவ்வளோ கீழே வேணாலும் ட்ரேட் ஆகலாம். ஆனால் அந்த இம்பேலன்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். நான் அந்த ப்ரீவியஸ் கேண்டில் தான் சொல்றேன். இந்த ரெட் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் லாங் விக்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் பாடி க்ளோஸ் ஆயிருந்தா அந்த ஒரு ஷேடோ மாதிரி கொடுத்துருந்தா அந்த டைப்ல என்ன பண்றது? ப்ரோ உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்கலங்க ப்ரோ கடைசியில். ஹலோ, இப்போ வந்துட்டு அந்த ஓகே ப்ரோ, நீங்கள் கான்செப்ட் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த
கேண்டிலோட லாங் ப்ரீவியஸ் கேண்டில் ஒயிட் கேண்டில் இருப்பாங்க லாங் விக்கு ஓகே. அந்த செகண்ட் கேண்டில் ரெட் கேண்டிலோட பாடி வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு ஆமாம். அந்த ஃபேர் வேல்யூக்கு கீழ். ஸோ அப்போ வந்து ஸ்டில் கன்சிடர் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே ஓகே ஓகேங்களா? ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஆமாம். ஓகே ப்ரோ தேங்க்ஸ். ஓகே. ஓகே கைஸ், இப்போது என்னென்னா ஆர்டர் பிளாக்ஸ் என்னென்னு பார்த்தோம், மிட்டிகேஷன் என்னென்னு பார்த்தோம், ஃபேர் வேல்யூ கேப்ஸ் பார்த்தோம், அண்ட் இன்வர்ஷன் எஃப்இஜிஸ் பார்த்தோம், அதாவது பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சின் அதை தான் பார்த்தோம். இதெல்லாம் வந்து லைக் டேர்ம்ஸ் தான். இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து தெரியணும், இந்த என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து குதிக்க மாட்டோம். ஒரு நார்மலாக ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் போய் குதிக்க மாட்டோம். அதனால தான் அதை வந்து கடைசியில் வச்சுருக்கேன். பட் ஆனால் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வந்து நம்மளுக்கு தெரியணும் இங்கே. அது என்ன டேர்ம் அப்படின்றீங்க பார்த்தீங்கன்னா 2 டேர்ம்ஸ் இருக்குது. BOS and a change of character. Very very important term in our course, overall course. அதாவது BOSனா என்ன அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், அதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு நானும் ஒரு சில ஐடியாஸும் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அ BOS? BOSனா என்ன? எனிவன், BOSனா என்ன சொல்லுங்கள் ராஜீவன். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. ஓகே சூப்பர், எல்லாருமே கரெக்டாக ரிப்ளை பண்ணீங்க. BOSனா ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் அ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? 1 minute கைஸ். மைக் வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல ரெக்கார்டிங்கில்? ஓகே. ஓகே ஃபைன். BOS தான் ஒன்றுமே கிடையாது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். எதுக்காக அதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங் பாயிண்ட்ஸை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிகிட்டே போகிறனால அதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதான் வந்து லாஜிக்கான டேர்ம்ஸ் நம்ம வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது. ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன அப்படின்னா, இப்போது BOSஐ வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ஹையையோ இல்லைனா வந்து ஒரு லோவையோ பிரேக் பண்ணும்போது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அது வந்து ஒரு லோவை உடச்சிட்டே போகுது, இது வந்து ஹையை உடச்சிட்டே போகுது, ஒரு கண்டினியூஷன் ட்ரெண்டாக போகுது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது மார்க்கெட் புல்லிஷாகவே இருக்குது, மார்க்கெட் வந்து அப்சைட்லேயே போகிறான், அவன் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறான்னா ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற லோ வந்து பிரேக் பண்ணுவான். லைக் எக்ஸாம்பிள் ஹை லோ ஹை லோ ஹை லோ. ஃபஸ்ட்டு டைம் ஒரு லோவை பிரேக் பண்ணும்போது அவனை வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒருத்தன் புல்லிஷாக இருக்கான், புல்லிஷாக இருந்து ரோட் சைடை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, அவன் ஃபஸ்ட் டைம் ஒரு லோவையோ இல்லைனா வந்து ஒரு ஹையையோ பிரேக் பண்ணும்போது எம்எஸ்எஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருப்பீங்க, ஒரு சில ஐடியாஸ் வரும். ஏன்னா நீங்கள் நார்மலாகவே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரையோ இல்லை எம்எஸ்எஸ்ஸையோ எப்படி எடுப்பீங்கன்னா, ஒரு ஹையே இப்போ ஒரு எம்எஸ்எஸ் எடுக்கிறீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு ஹை கொடுத்துருக்கான், இங்கே இருக்கிற லோ உடைக்கும் போது எம்எஸ்எஸ்ன்னு எடுப்பீங்க, ரைட்டா? ஆனால் இப்போது இந்த டேர்மில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ஹை கொடுக்குறான், ஓகேங்களா? இந்த ஸ்விங்கை கீழே உடைக்காம இங்கே ஒரு ஷார்ட் டேர்மாக புல் பேக் எடுத்துகிட்டு இப்படி உடைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எம்எஸ்எஸ்ஸை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் யூ கேன் கன்சிடர் ஆஸ் அ எம்எஸ்எஸ். சம்டைம்ஸ் இது நாட் சம்டைம்ஸ், மெனி டைம்ஸ் இது வந்து எம்எஸ்எஸ்ஸாக ரியாக்ட் ஆகும். இதுதான் ஃப்ராக்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அதை ஃப்ராக்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணுங்கள், இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு
ஃப்ராக்டல்ஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த இது வந்து தேவைப்படாது போக போக. நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் இருக்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃப்ராக்டல்ஸ் அப்படின்ற ஒரு இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து உங்களுக்கு இங்கே மார்க் ஆகிடும். தெரியுதா? இங்கே க்ரீன் கலரில் லோ, இங்கே இருக்கிறது ஹை. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயே ஒரு ஹை மார்க் ஆகிருக்கு. இது எல்லாருமே என்ன பண்ணுவோம், இதுதான் லோனா, இங்கே இதுதான் ஹையு, இந்த ஸ்ட்ரக்சர் உடச்சாதான் நான் எம்எஸ்எஸ்ன்னு எடுப்பேன்னு ஒரு சில பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் அப்படி வெயிட் பண்ணியிருக்கா? இங்கே எம்எஸ்எஸ் கொடுத்தவங்க யாரெல்லாம் இங்கே வெயிட் பண்ணியிருக்கா சொல்லுங்கள் ராஜீவன். எஸ் ப்ரோ. எல்லாருமே வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் ஃப்ராக்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி வெயிட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் இங்கே ஹை வரைக்கும் கொடுத்துட்டான்னு வெயிட் பண்ணுவீங்க. ப்ரைஸ் திருப்பி ஏதாச்சும் ஒரு புல் பேக்கில் என்ட்ரி பண்ணலான்னு போவீங்க, அவன் வரவே மாட்டான். அப்படியே வந்து ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி பறந்துருவான் ப்ரைஸு. அதனால தான் ஃப்ராக்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃப்ராக்டல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லாம் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரைஸ் க்ரியேட் ஆகுது, இங்கே இருக்கிற லோ, அதாவது இங்கே இருக்கிற லோ உடையிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இங்கே இருக்கிற புல் பேக்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணாலே யூ கேன் டேக் என்ட்ரி. இதனால தான் ஃப்ராக்டல்ஸ் வந்து ஆன் பண்ண சொல்லியிருக்கேன். இன்னொரு ஈஸியான டேர்மில் சொல்லணும்னா, உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை அழகாக மார்க் பண்ணும். இந்த ஃப்ராக்டல்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அழகாக வந்து மார்க் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஃப்ராக்டல்ஸை வந்து ஆன் பண்ண சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நார்மலாக நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சார்ட்டில் நான் காமிக்கிறேன். ஃப்ராக்டலில் பாருங்கள், அழகாக காமிச்சிருக்கு. ஹையு லோ இதுன்னு காமிச்சிருக்கு இந்த புல் பேக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இது ஹைனா இதை லோன்னு மார்க் பண்ணியிருப்போம் எதுலையாது. அப்போ இந்த லோ உடையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் ஃப்ராக்டல் இங்கே என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், நல்லா பாருங்கள், சார்ட் கிளியராக தெரியுதுலா? ஃப்ராக்டல் அழகாக ஹை கொடுத்துச்சு, இங்கே லோ கொடுத்துருக்கு. அப்போது இந்த லோ கீழே கேண்டில் இங்கே க்ளோஷர் வச்சுருக்கு. அந்த க்ளோஷர் வச்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட் க்ளோஸர் வச்சுட்டு ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. இது என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த என்ட்ரிக்கு நம்ம இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். கேன் டேக் திஸ் ஆஸ் அ எம்எஸ்எஸ். ஓகேங்களா? எம்எஸ்எஸ். அப்போ இது எம்எஸ்எஸ் தான் கேட்டிங்கன்னா, எஸ், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக்ஸ் தான். ஃபேக் சிக்னல்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணுமா? இப்போ இங்கே ஒரு ஹை இருக்குது, இப்போ இந்த ஹை இங்கே உடச்சிட்டு மார்க்கெட் வந்து இங்கே உடச்சிட்டு ஃபேக் சிக்னல்ஸை கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே போகுமா? there is any chances it can give fake signals ஆன்னு கேட்டிங்கன்னா, எஸ், there are chances. இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நாளைக்கு என்ட்ரி டைப்ஸ் கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? நாளைக்கு ஜேர்னல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த என்ட்ரி டைப்ஸ் கிளாஸஸ் வச்சு தான் நீங்கள் ஓவரால் எல்லா இதுலேயும் போயிட்டு நீங்கள் என்ட்ரிஸை வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு எல்லா மாடல்ஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் நாளைக்கு வரும்போது என்ட்ரி ஜேர்னல்ஸை வந்து க்ளீனாக நோட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங்ஸ் வந்துடும். அண்ட் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதா, பட் ஆனால் க்ளீனாக ஒரு ஜேர்னலில் நோட் பண்ணுற மாதிரி வாங்க. நாளைக்கு கிளாஸில் நம்ம என்ட்ரி டிப்ஸை பார்க்க போகிறோம். ஒரு ஆர்டர் பிளாக்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக்கை செலக்ட் பண்ணோன்னா என்னென்ன வேலிட் ஸ்டெப் பார்க்கணும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் பார்க்கணும், எத்தனை மல்டிபிள் என்ட்ரிஸ் எப்படி ஸ்கேல் இன் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ், அதாவது பிரேக்கர் பிளாக்ல எப்படி என்ட்ரி எடுக்கிறது, இம்பேலன்ஸில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத நாளைக்கு கிளாஸு. இந்த பேசிக் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி. உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்குதில்ல, எல்லாருக்குமே ஆடிபிள் தானே? ஓகே, உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இம்பேலன்ஸ் வந்து க்ளீனாக மார்க் பண்ணியிருக்கணும். இது வந்து சிம்பிளாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு இருக்கலாம். பட் ஆனால் மார்க் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக நிறைய இம்பேலன்சஸில் ட்ரேட் பண்ணுவோம். அதனால தான் இந்த 2 சிம்பிளான ஹோம்ஒர்க். நாளைக்கு ஹோம்ஒர்க் ஹெவியாக இருக்கும். ஏன்னா என்ட்ரி டைப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு சார்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ஆர்டர் பிளாக்ஸ் இம்பேலன்ஸ் இது ரெண்டுத்தையுமே க்ளீனாக மார்க் பண்ணி எங்கே அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கணும். அதாவது கிளாஸ் வரத்துக்கு முன்னாடி 1 hour பிஃபோராக அனுப்பிச்சிடாதீங்க யாரும். ஓகேங்களா?
ஏன்னா அதை செக் பண்ணி, ஏன்னா அது சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும் போது நான் உங்களுக்கு பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ தட் எனி கரெக்ஷன்ஸ்னால் உங்களுக்கு சொல்லலாம். நாளைக்கு மெயினாக தேவைப்படாது. ஏன்னா இது வந்து ஆர்டர் பிளாக்ஸ் இம்பேலன்ஸ் தான். நார்மலாக நான் அப்கமிங் கிளாஸஸில் வந்து ஹோம் ஒர்க் சொல்லும் போது வந்து ப்ரோ அப்கமிங் கிளாஸஸில் வந்து ஒரே விஷயம் ப்ரோ. அப்கமிங் கிளாஸஸில் வந்து ஹோம் ஒர்க் சொல்லும் போது நீங்கள் வந்து ஹோம் ஒர்க்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அனுப்பக்கூடாது. கொஞ்சம் பிஃபோராகவே அனுப்புகிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கணும். அண்ட் ஓகே, சொல்லுங்கள் அப்பாஸ் ப்ரோ. ப்ரோ எவ்வளோ ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி ப்ரோ? என்ன ப்ரோ? எவ்வளோ ஆர்டர் பிளாக்ஸ்? மினிமம் 2 சார்ட்டு ப்ரோ. ஓகேங்களா? மினிமம் 2 சார்ட்டு. ஒரே விஷயம், மினிமம் 2 சார்ட்டு. 2 இதுலேயுமே வேறு வேறு பேர்ஸ் எடுத்து நிஃப்டியில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கலாம், கிரிப்டோவில் மார்க் பண்ணியிருக்கலாம். சரி மினிமம் 2. ஓகேங்களா? இம்பேலன்ஸும் சரி, இம்பேலன்ஸ் 2 சார்ட், ஆர்டர் பிளாக்ஸ் 2 சார்ட். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கிளாஸை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இப்போ என்ன பண்ணணும்னா, உடனடியாக இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களோட இமெயில் ஐடியை எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இமெயில் ஐடி சென்ட் பண்ணால் தான் இந்த பர்டிகுலர் கிளாஸஸ்